தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாட நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி எதுவும் அமைக்காம தனித்து போட்டியிடுறதா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அந்த கட்சிக்கு சாதகமான ஒண்ணா? இல்ல பாதகமான ஒண்ணா? இல்லைங்க. மிகப்பெரிய பாதகம். ஏன்னா, கூட்டணி வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. கூட்டணிக்கு யாரும் வரல. தனித்து விடப்பட்டிருக்கிறார்ன்னு தான் உண்மையே தவிர, தனித்து அவர் போட்டியிடுகிறார் என்று கூறுவதே தப்பு. வேற யாரும் வரலன்னா தனித்து தானே நிக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? ஸோ, அதனால வந்து அவர் அந்த கட்சியினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறிதாங்க. தேர்தல் வரைக்கும் அவர்களால் 234 வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா? சீரியஸ் கேண்டிடேட்ஸா இருப்பாங்களா? அவங்க தேர்தல் முடியும் வரை களத்தில் இருப்பாங்களா? எதுவுமே தெரியாத ஒரு சூழல். அண்ட் கன்ஃபியூஷன் பெருமளவில் இருப்பதாக செய்திகள் வருது. 2வது அவர்கள் லீடர்ஷிப், அதாவது இப்போ இந்த கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து பொருள் உதவி யார் செய்வாங்க, அது வேற ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் எலெக்ஷனில் உங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவழித்தால்தான் உங்களுக்கு ஒரு சீரியஸ் கேண்டிடேட்டாக நிற்க முடியும். ஸோ அதற்கு யார் ஃபண்ட் பண்ண போகிறாங்க, நிறைய கேள்விகளுங்க. அது ஒன்றுமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. அதனால் தனித்து போடுறதுங்கிறது இஸ் பொலிட்டிக்கல் சூசைட் என்னை பொறுத்த வரைக்கும்.